விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். IS அமைப்புக்கு ஆதரவு திரட்ட முயன்ற புகாரில் மயிலாடுதுறையில் 15 இடங்களில் NIA சோதனை. சென்னையிலும் ஒரு இடத்தில் சோதனை நடைபெறுகிறது. திண்டிவனத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்று மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஒற்றுமையுடன் பணியாற்றுமாறு திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுரை. பிரபாகரனுடனான சந்திப்பு தொடர்பாக நேரடி விவாதத்துக்கு சீமான், ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் உள்ளிட்டோர் ஒப்புதல். ஒருங்கிணைந்து நடத்த தயார் நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு. சூத்திரர்கள் என்று சொல்லி பெரியார் ஏமாற்றியதாக ஈரோடு கிழக்கு தொகுதி பரப்புரையில் சீமான் குற்றச்சாட்டு. தமிழர்களுக்கு 1000 பெரியார் இருப்பதாக கருத்து. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி. உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என உறுதி. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் 14ஆம் தேதி முதல் பல்வேறு கட்ட போராட்டம். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. திருச்செந்தூர் கோயில் மூலவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட துணை நடிகர். கோயில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடுமையான பனிமூட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருவாரூரில் நிலவும் பனிமூட்டத்தால் சம்பா பயிர்களில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் உள்ளவரின் கல்லூரி நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்றது ஏன்? ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் அளிக்க திமுகவின் முரசொலி நாளேடு வலியுறுத்தல். ஆசிரியர்கள் உள்ளிட்ட 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம். பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. 100 நாள் வேலை திட்டத்திற்கான 1635 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். சனாதனம் குறித்த துணை முதலமைச்சர் உதயநிதியின் கருத்தில் தவறில்லை. 3 ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை என்ற உயர்நீதிமன்ற கருத்துக்கு தடை. FIR டவுன்லோட் செய்யும்படி எவ்வளவு நேரம் இருந்தது என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி. புதுக்கோட்டை அருகே கனிமவள கொள்ளை குறித்து புகார் அளித்த ஜெகபர் அலி கொல்லப்பட்ட விவகாரம். திருமயம் வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பணியிட மாற்றம். கோவை தொண்டாமுத்தூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள். பயிர்களை சேதப்படுத்தியதால் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை முயற்சி. டெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட 4 மாடி கட்டடம் இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கிய 22 தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். IS அமைப்புக்கு ஆதரவு திரட்ட முயன்ற புகாரில் தமிழ்நாட்டில் 16 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், NIA சோதனையின் அடிப்படை காரணம் என்ன? IS அமைப்பிற்கு ஆதரவு திரட்ட முயன்றதாக NIA அதிகாரிகள் தமிழகத்துல 16 இடங்கள்ல சந்தேகப்படக்கூடிய நபர்களுடைய வீடு மற்றும் அவர்களுடைய சொந்தமான இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இருக்கக்கூடிய திருமுலை வாசல் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய 15 இடங்கள்ல NIA அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. சென்னையிலையும் புரசைவாக்கம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இந்த சோதனையானது நடைபெறுகிறது. குறிப்பாக IS அமைப்பிற்கு ஆதரவு திரட்ட முயன்றதாக இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில்
சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைக்கு பின்னர் பல எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கின் அடிப்படையிலும் சந்தேகத்தின் அடிப்படையிலையும் இந்த சோதனையை தமிழ்நாட்டில் குறிப்பாக 16 இடங்கள்ல இந்த சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ஐஏ அதிகாரிகளின் சோதனை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்திய நிலையில் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக நேற்று மாலை சென்றார். சென்னையில் இருந்து காரில் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மாவட்ட எல்லையான ஓங்கூர் சுங்கச்சாவடி அருகில் கட்சியினர் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் திண்டிவனத்தை அடுத்த ஒலக்கூர் பகுதியில் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். படுக்கை வசதி, மருத்துவமனை ஊழியர்கள் வருகை பதிவேடு, நோயாளிகள் பதிவேடு, கழிவறை பகுதிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து திண்டிவனம் நகர் வரை வாகனத்தில் வந்த முதலமைச்சர் அதன் பின்னர் ரோட் ஷோ மேற்கொண்டார். சாலையின் இருபுறமும் காத்திருந்த பொதுமக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். கலைக்குழுவினருடன் முதலமைச்சர் சில வினாடிகள் கோலோட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்தார். மாற்றுத்திறனாளிகளை கண்டதும் தேடிச் சென்று கோரிக்கை மனுக்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த முதலமைச்சர் ஆங்காங்கே குழந்தைகளை தூக்கி கொஞ்சினார். பொதுமக்கள் ஏராளமானோர் கூடியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றதால் அப்பகுதியே விழாக்கோலம் பூண்டது. பின்னர் தனியார் மண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, திமுக மாவட்ட செயலாளர்கள் கௌதம சிகாமணி, சேகர், எம்எல்ஏக்கள், ஒன்றிய தலைவர்கள், நகர பேரூராட்சி செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கடந்த சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது திமுக பெற்ற வாக்கு வித்தியாசங்களை குறிப்பிட்டு இதனை வரவிருக்கும் தேர்தலில் சரி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மாவட்டத்தில் திண்டிவனம், மயிலம், பானூர் ஆகிய 3 தொகுதிகளில் மாற்றுக் கட்சியினர் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டி இந்த நிலையினை அடுத்த தேர்தலில் வெற்றியாக மாற்ற வேண்டும் எனவும் கட்சியினர் எந்தவித கருத்து வேறுபாடுமின்றி ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிலையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 சமூக போராளிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபம், முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு மணிமண்டபம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். அதன் பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகள் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார்.